திமுகனால எங்களுக்கு ஓட்டு இல்ல, எல்லாம் ஒன்னா சேர்ந்தால்தான் ஓட்டுன்னு சொல்றல. இப்போ இது தேர்தல் நேரத்தை சொல்லி அவனை டெபாசிட் வாங்கிருக்க மாட்டான். அந்த வார்த்தை கார்த்தி சிதம்பரம் சொல்றது அது நன்றி கட்டத்தனமான பேச்சு. தளபதி ஸ்டாலின் உனக்கு பிரச்சாரத்துக்கு நீ ஜெயிச்சிருக்கியா? கார்த்தி சிதம்பரம் நீங்க பாராளுமன்றத்துல மூன்றாவது பெரிய கட்சி திமுக. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. கிங் 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியா கூட்டணி, INDA கூட்டணி ஒரு பெரிய வெற்றி தான் இன்னைக்கு இந்தியால. ஏன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் இன்னைக்கு பிஜேபி. ஒரு நல்ல வெற்றி தான். தலைவர் தளபதி ஆதரவோடு இந்தியா கூட்டணி நல்ல வெற்றி தான் இன்னைக்கு. காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவராக இன்னைக்கு ராகுல் காந்தி வந்திருக்காரு. மிகுந்த மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் தண்ணி காட்டுறார் மோடிக்கு. பார்லிமெண்ட்ல மோடிக்கு தண்ணி காட்டுறார். என்ன பேசுறார் ராகுல் காந்தி? உண்மையில அவர் எப்படி பேசுவார்னு தெரியல, பிச்சு எடுக்கிறார். அவர் மோடி எரும மாடு மேல மழை பெஞ்ச மாதிரி அந்த ஆள் அதை பத்தி எதுவும் கண்டுக்கிறது இல்லை. அவர் பாட்டு உக்காந்துக்கிறாரு கவலை இல்லாத மனிதர் மாதிரி. இப்பயும் அவர் பிளைட் ஏறி இது வரைக்கும் இப்ப அந்த ஆட்சிக்கு வந்து 3 மாசம் ஆகுமா? இது வரைக்கும் ஒரு 4 நாடுகளுக்கு போயிட்டு வந்தார். இப்ப திருப்பி போறாரு. அவர் எதிர்க்கிறது ராகுல் காந்தி. ஸோ காங்கிரஸ் வந்து பார்லிமெண்ட்ல காங்கிரஸ் திமுக தான் இன்னைக்கு பாராளுமன்றத்துல மூன்றாவது பெரிய கட்சி திமுக. பிஜேபி கூட்டணி, பிஜேபி கூட்டணி ஆளுங்கட்சி, அடுத்து காங்கிரஸ், அதுக்கு அடுத்து மூணாவது கட்சி இன்னைக்கு பார்லிமெண்ட்ல மூணாவது கட்சி திமுக. ஸோ நல்ல உறவுல காங்கிரஸ் திமுகவும் இருக்கு இந்தியா லெவல்ல. தமிழ்நாட்டிலையும் நல்ல உறவுல தான் இருக்கணும். ஆனா இதுவும் என்னுடைய சொந்த கருத்து. இந்த இவருக்கிறார்ல, எனக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவர் தான். இந்த இவருக்கிறார்ல, மரியாதைக்குரிய முன்னாள் நிதியமைச்சர், காங்கிரசின் மூத்த தலைவர் சிதம்பரத்துடைய மகன் கார்த்திக் சிதம்பரம். எப்பவுமே அந்த ஆள் கொஞ்சம் வாய் தாட்சி தான். அவர் எப்பவுமே கவர்மெண்ட் திமுக எழுத்துருவா தான் இருப்பாரு. பிஜேபியே நல்லா ஆட்சி பண்ணுதுன்னு பேசினவர் தான் அவர் ஏர்போர்ட்ல. பேசினவர் தான். அவன் காங்கிரஸாரே ஒத்துக்கணும். அவர் பேசுறாரு, திமுகவோட கூட்டணி சேர்ந்த மட்டும் தான் நாங்க ஜெயிச்சிட்டோமா? இது காங்கிரஸ் எல்லா எம்பி சொல்ல, நான் கார்த்தி சிதம்பரம் மட்டும் சொல்றேன். எங்களுக்கு தான் ஓட்டுக்குது, எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் ஜெயிச்சோம். இன்னும் அவங்களால மட்டும் நாங்க ஜெயிக்கல, எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் ஜெயிச்சோம். அதெல்லாம் கூட்டணி நாங்களாம் ஒன்னா சேர்ந்து தான் ஜெயிச்சோம்னா இதை தேர்தல் நேரத்தை சொல்லிக்கணும். கார்த்திக் சிதம்பரம் திமுகனால எங்களுக்கு ஓட்டு இல்ல, எல்லாம் ஒன்னா சேர்ந்தால்தான் ஓட்டுன்னு சொல்றல. இப்போ இது தேர்தல் நேரத்தை சொல்லிக்கணும். இப்ப நீ இப்படி சொல்லும் போது நம்ம சொல்லணுமா? அது EVK செலவுன்னே சொல்லிட்டாரு. இப்ப நான் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? திமுகனால மட்டும் ஓட்டு இல்லை, எல்லாம் நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தால்தான் ஓட்டுன்றேன். ரைட், அது ஒத்துக்கிறேன், கூட்டணி தான் ஓட்டு. திமுக டேமேஜ் பண்ற எலெக்ஷன் அதை சொல்லிக்கணும். திமுகனாலலாம் எனக்கு ஓட்டு கிடையாது, எல்லாம் எங்களுக்கும் ஓட்டுக்குதுன்னு சொன்னா நீ என்ன பண்ணிக்கணும்? கார்த்திக் சிதம்பரம் நான் திமுக கூட்டணியில நிற்க மாட்டேன்னு சொல்லி நீ சிதம்பரம் பார்லிமெண்ட்ல நீ தனியா நீ நிற்கணும். அவனை டெபாசிட் வாங்கிக்க மாட்டேன். அது மரியாதைக்குரிய EVK இளங்கோவன் அதுக்கு நல்லா பதில் சொன்னாரு. கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளர், கட்சியின் முன்னணி தலைவர், மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பெரியசாமி ரொம்ப டீசெண்டா பதில் சொன்னார். அவர் கட்சியினுடைய ஒரு முக்கியமான தலைவர். தேர்தல் நேரத்தெல்லாம் வந்து சேர்ந்துருவாங்கன்னாரு. இப்ப அப்படிதான் பேசுவாங்க, தேர்தல் நேரத்துல வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு. அதனால அப்படிலாம் பேசக்கூடாது. மிஸ்டர் கார்த்திக் சிதம்பரம் ஆரம்பிச்சிட்டியா பேசுறதுக்கு? என்ன சொல்றது? யாரா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகையா இருந்தாலும் சரி, நீங்க பேசுறதும் சமீப காலமா சரியில்லை. அதனால நீங்க எல்லாம் திமுக அடிமையா இருக்கணும்னு சொல்ல வரல. நான் சொல்றேன், முதல்ல நான் வந்து நடுநிலையாளர் தான் பேசுறேன். என்னுடைய கருத்து திமுக கருத்து கிடையாது. என்ன ஒரு ஊடகவியாளர், திராவிட இயக்க பேச்சாளர், ஒரு அரசியல் விமர்சகர் அப்படி எடுத்துங்க. செல்வ பெருந்தகையா இருந்தாலும் சரி, நீங்க எல்லாம் பேசுறது. ஆனா ராகுல் காந்தி தலைவர் கரெக்டா சொல்லிட்டார். ராகுல் காந்தி அங்கெல்லாம் போய் உட்காந்துனாலாம் காங்கிரஸ் யாரோட கூட்டணி சேரோன்ற சொல்ற உரிமை எல்லாம் செல்வ பெருந்தகை கிடையாது. அது இந்தியா காங்கிரஸ் அதை முடிவு பண்ணோம். உன் வேலையை அங்க பாருன்ட்டாரு. என்ன சொல்றது? அதனால அண்ணன் செல்வ பெருந்தகையா இருந்தாலும் சரி, கார்த்தி சிதம்பரமா இருந்தாலும் சரி, நீங்க திமுகவுக்கு அடிமையாகணும்னு சொல்ல வரல. கூட்டணி தர்மம்ன்றது வேற. உங்களுடைய கருத்தை நீங்க வெளிப்பாது. அதனால திமுக கண்ணால மட்டும் சேர்ந்து நான் ஜெயிக்கிறதுக்கு காரணம் இல்லை, நாங்களும் தான் காரணம்னு சொல்ற பாரு. அது தனியா நீ என்ன அவனை டெபாசிட் வாங்கிருக்க மாட்டேன். கார்த்தி சிதம்பரத்தை சொல்றேன். அதெல்லாம் அப்படிலாம் பேசக்கூடாது, தப்பு. மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் தோல் திருமாவளவன் கூட தான் அந்த விஷசாராயத்துல கல்ல குடிச்சிட்டு இறந்துட்டு போது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாரு. பூரண மதுவிலக்குன்னு கேட்டாருன்னு சொன்னா அது அவர் கேட்டதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அவர் மக்களுக்காக பேசினாரு. அப்போ அவனை ஆட்சியை குறை சொல்ல என்னுடைய கோரிக்கை வைக்கிறேன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணாரு. அதுவும் தப்பு கிடையாது.
ஆம்சா கொலை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு முதலமைச்சர் போய் பார்த்தாரு. அதுவும் தப்பு கிடையாது. ஆனா அவர் என்னைக்குமே நாங்க திமுகனால நாங்க ஒன்னும் ஜெயிக்கலான்ற வார்த்தையை நான் திருமாவளவன் சொல்ல. அந்த வார்த்தை கார்த்தி சிதம்பரம் சொல்றது அது நன்றி கட்டத்தனமான பேச்சு. இந்த மாதிரி பேச்செல்லாம் தேர்தலில் நிற்கும் போது ஓட்டு கேட்க போற இல்ல, ஓட்டு கேட்க போகும்போது திமுக நாளும் திமுக பார்த்தாலும் நீங்க ஓட்டு போடாதீங்க, என்ன மட்டும் பார்த்து ஓட்டு போடுங்கன்னு கேட்டு நீ ஜெயிச்சு வா, அப்ப நீ பெரிய தலைவர்னு எல்லாரும் ஏத்துக்கோ. எனவே இது காங்கிரஸ் கட்சி விமர்சிக்கவில்லை. காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் நல்ல உறவோடுக்குது. அதுல இருக்கிற இந்த மாதிரி 1-2 விஷமிகள் இருக்கிறாங்கல்ல, இந்த கார்த்தி சிதம்பரம் மாதிரி ஆளுங்க, இது வழக்கமா இருந்தாலும் அப்படிதான் பேசுறது. இந்த பிறகு திருந்துவாருன்னு பார்த்தேன். அவங்க கட்சியில சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு பார்த்தோம். நான் அவங்க அப்பா பெரிய தலைவர் வாங்கிட்டார் சீட்டை. சிவகங்கை பார்லிமெண்ட்ல நீ ஜெயிச்ச இல்ல, சிவகங்கை பார்லிமெண்ட்ல ஜெயிச்ச இல்ல. அங்க உன்னுடைய பார்லிமெண்ட் திமுக காரெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க, உயிர் கொடுத்து வேலை செஞ்சு உன்னை ஜெயிக்க வச்சாங்க இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தோட தளபதி ஸ்டாலின் உனக்கு பிரச்சாரத்துக்கு நீ ஜெயிச்சிருப்பியா கார்த்தி சிதம்பரம்? நாளை தமிழகத்தினுடைய வெள்ளி மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு நீ ஜெயிச்சிருப்பியா? அப்படிலாம் பேசக்கூடாது. அதனால you are not labor for DMK. You are not a bonded labor for DMK. You are an MP. You are a son of a senior leader in Congress. You are having all rights to tell your opinion, express your opinions in between the publics. ஆனா பேசுறது பார்த்து பேசணும். திமுக நாள ஒன்றும் நான் ஜெயிக்கலன்ற பாரு, அந்த வார்த்தையை உங்க கட்சிக்காரே அது மரியாதைக்குரிய அண்ணன் EVK இளங்கோவனே அதை கண்டிச்சிருக்காரு. எனவே இப்படியெல்லாம் பேசுவது ஒரு கூட்டணிக்குள்ளே ஒரு சங்கடத்தை உருவாக்குவது, கார்த்தி சிதம்பரம் பேசுவது என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு இனி தொடர்ந்து கிங் 360 யூடியூப் சேனலில் உங்களை வாரத்துக்கு 2 முறை நான் சந்திப்பேன். நன்றி, வணக்கம். வாழ்க தலைவர் தளபதி, வாழ்க நாளைய தமிழகம், மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், குடியாத்தம் குமரன். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.